அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று காலை சட்டமன்ற வளாகத்தில் தன் மகனோடு முதல்வர் திரு ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார் திரு பன்னீர்செல்வம். இரண்டாவது முறையாக முதல்வர் அறையில் திரு பன்னீர்செல்வம் மீண்டும் திரு ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திரு பன்னீர்செல்வம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுக நோக்கி நகர்கிறாரா ஓ பன்னீர்செல்வம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், அதிமுக முன்னுரிமை கொடுக்காத திரு பன்னீர்செல்வம், தாவேகா முன்னுரிமை கொடுக்காத திரு பன்னீர்செல்வம், திமுக முன்னுரிமை கொடுத்திருக்கிறது, என்ன காரணம்? நேசக்கரன் தான். பன்னீர்செல்வம் நகர்கிறாரா என்று பார்ப்பதை விட நேசக்கரன் நீட்டுகிறார். ஏற்கனவே அவர் சந்தித்தது தான். முதலமைச்சர் அவர்களை அவர் வாக்கிங் போகும்போது சந்திச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு போய் நலம் விசாரித்திருக்கிறாரு. சட்டமன்றத்திலே அவர் தொடர்ந்து பெரிய விமர்சனங்கள்லாம் வைக்கல. அதிமுகவோட குறைபாடே அதுதான். அப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கு 5 ஆண்டு சட்டமன்றம் நிறைவு, முதலமைச்சரின் நன்றி உரை எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆனா அவர் மகனோடு சந்தித்ததுல தான் கொஞ்சம் முக்கியத்துவம் இருப்பதாக நான் உணர்கிறேன். அவர் ஆதரவு எம்எல்ஏ வாழ்த்தி பேசியது அது கூட மரபுன்னு எடுத்துக்கிடலாம். அல்லது அவரோடு உசிலம்பட்டி எம்எல்ஏவோடு மட்டும் போய் பார்த்திருந்தாலும் அது வேற மாதிரி இருக்கும். மகனோடு பார்த்திருப்பதால் அரசியல் என்றுதான் நம்ம யூகிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனா அதிமுகவுக்கு தானே இதுல அட்வான்டேஜ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தானே இபிஎஸ் வைத்த குற்றச்சாட்டே இவர் டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கிறாரு என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் அப்படியான ஒரு நகர்வை அவர் எடுத்தார்னாலே அவர் தொடர்ந்துள்ள எல்லா வழக்குகளும் தானாகவே காலாவதி ஆயிரும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரிலாம் ஆயிரும். அவரோட பாதை ரொம்ப ஓப்பன் ஆயிருமே. ஏன்னா சசிகலாம்மா துவங்கவிருக்கிற கட்சி, 24ஆம் தேதி நடைபெறவிருக்கிற கூட்டம், அதையும் சேர்த்து தானே இதில் நம்ம பார்க்கணும். அப்படின்னா அவங்க வழக்கம் அடிபட்டு போயிடும். அப்போ எந்த வழக்குமே இருக்காது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்த எந்த வழக்கம் இருக்காது. அப்படின்னா உண்மையான அட்வான்டேஜ் மறைமுகம் அது எடப்பாடிக்கு தானே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதிமுகவை உரிமை கோரும் அந்த முடிவிலிருந்து திரு ஓ பன்னீர்செல்வம் பின்வாங்கிட்டாரா? ஆமா, அதிமுக இதுவரைக்கும் உரிமை கோரினாருங்க. இப்ப திமுக கூட்டணியில சேர்ந்தாலோ இல்ல திமுகலே இணைந்தாலோ அந்த உரிமை அடிபட்டு போயிருமே. ஏற்கனவே அவங்க பலாப்பழம் சின்னத்துல நின்ற போதே இரட்டையில எழுத்து போட்டியிட்டவர் என்றுதான் அவங்க விமர்சனம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப அவரு வேற சின்னத்துல உதயசூரியன்ல நின்றாலும் சரி, இல்ல வேற தனி சின்னங்கள் என்னன்னாலும் அந்த குற்றச்சாட்டு கூர்மையாக வலுப்பெறும். ரெண்டாவது அதிமுக திமுக எதிரி. அது போக இவரு குடிக்கிற வாழ்த்துப்பா அது ரொம்ப வயிற்றுச்சல் பாவெல்லாம் வரும். அடுத்த முறை ஆட்சி இவங்க தான், தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொன்னேன், தமிழகத்திற்கே வழிபிறந்து விட்டது அப்படின்னு வாழ்த்துப்பா பாடும்போது எதிரிக்கான வாழ்த்துப்பா என்னங்க? அது நமது காதுகளில் வசவு சொல்லாகத்தானே விழும். இதான அரசியல். இல்ல, மீண்டும் அதிமுகவில் திரு பன்னீர்செல்வம் சேர்த்துக் கொள்ளப்பட வாய்ப்பே இல்லைன்னு திரு பழனிசாமி உறுதியாக சொல்லிட்டார். பாஜக தரப்புல எடுக்கப்பட்ட முயற்சிகள் அதற்கப்புறம் போதுமான அளவு பலன் தராத நிலையில திரு பன்னீர்செல்வத்திற்கு வேறு என்ன வாய்ப்பு? இதை தவிர ஒன்று தாவேகா அல்லது திமுக அப்படிங்கிற வாய்ப்பை தவிர வேற என்ன ஒரு முடிவு எடுத்துட முடியும்? தாவேகாவுக்கு போறதை விட திமுகவுக்கு போறது கூடுதல் கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா அவரு? என்ன அவருக்கு அரசியல் வாழ்க்கை வேண்டியது இருக்கு? அது என்னோட கேள்விங்க. இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவரு முதலமைச்சரா இருந்தாச்சுங்க. ஜெயலலிதாவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தர்ம யுத்தம் நடத்தும் போது நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சியில தான் தொடர்ந்து நம்ம லைவ்ல இருந்தோம். நானும் இருந்தேன், நீங்களும் இருந்தீங்க. எந்த அளவுக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு அவருக்கு, ஓபிஎஸ்க்கு அடுத்த தலைவருங்கிற இமேஜ் இருந்தது. அதுக்கு முன்னாடி புயல் அடிச்சப்ப எவ்வளவு பெரிய இமேஜ் இருந்தது முதலமைச்சரா. அதெல்லாம் கடந்த 7 வருடங்கள்ல காணாம போயிருச்சு. அப்போ இனி என்ன அரசியல்னு எனக்கு அது புரியவே இல்லை. பண்ருட்டியார் 88 வயசுல கட்சி தொடங்குறாருன்னா அதுக்கு என்ன அரசியல் இருக்கு? அதுல என்ன அரசியல் எதிர்காலம் இருக்கு? வாழ்நாளை பன்னீர்செல்வத்தை நம்பி வாழ்நாளை வீணடிக்க முடியாதுன்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. அதாவது பண்ருட்டியார் நான்லாம் ஜெயா டிவில பண்ணும்போது சும்மா ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது ஈச் டே இஸ் அ போனஸ்ங்க அப்படிம்பாரு. ஒவ்வொரு நாள் ஒரு 70-75 வயசுக்கு மேல ஈச் டே இஸ் அ போனஸ்
அப்படிம்பாரு. இப்ப அவருக்கு ஏகப்பட்ட போனஸ் கிடைச்சு போச்சா? இல்ல திரு பன்னீர்செல்வத்திற்கு போனஸ் எதிர்பார்க்கிறாரு. திரு பன்னீர்செல்வத்திற்கு என்ன இனிமே அரசியல் வாழ்க்கை இருக்குன்னு கேட்கிறீங்க. ஆனா அவருடைய வாரிசுகளுக்கு அரசியல் வாழ்க்கை இருக்குல்ல, அதற்காக ஏதாவது முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார்ல திரு பன்னீர்செல்வம்? இருக்கிறாரு. இன்னமும் வந்து அப்பாக்கள் வழிகாட்ட வேண்டிய நிலைமையில் தான் அரசியல் வாரிசுகள் இருக்காங்களா? சொந்தமா அவங்க வழியை வகுத்துக்க மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அதுல? சரி, எனது பாதையை நான் 40 வயதுக்கு மேல் வழிவகுத்துக் கொள்ள முடியவில்லை, இன்னமும் எனக்கு தந்தையின் உதவிதான் தேவைப்படுகிறது, தந்தை தான் எனக்கு ஊன்றுகோல் அப்படின்னா அது என்ன வகையான அரசியல்? இவங்களை நம்பி அந்த தொகுதி மக்களை எப்படி ஓட்டு போட போறாங்க? சரி, திமுக சீட்டு கொடுக்குங்கிறது மட்டும் என்னங்க நிச்சயம்? அங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு தொங்கியாச்சுங்க. காங்கிரஸுக்கு திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னமும் சரியா வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல. வருதுன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா செல்வ பெருந்தகை எல்லாம் ரொம்ப பாராட்டி பேசுறாரு. இந்த நாளைக்கு கூட்டத்துல செல்வ பெருந்தகை கலந்து கொள்கிறார். காங்கிரஸ் சிட்டி எம்எல்ஏக்களை பெரும்பாலும் வந்து அவங்க திமுக நோக்கி தான் இருக்காங்க. ஆனாலும் திமுகவுக்கு கொடுத்தது போக, மன்னிக்கணும், காங்கிரசுக்கு கொடுத்தது போக மீதி உள்ள சீட்டுகளை 6-6ஆவோ 7-7ஆவோ பிரிச்சா தேமுதிகவுக்கும் கீழான நிலைமையில எல்லாம் பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு தர முடியும். தொண்டர்கள் உரிமை குழு வைக்க முடியாதுல்ல இனிமேல. ஏது தொண்டர்கள் உரிமையை மீட்கிறதுக்கு இவரே தான் உரிமையை அங்க கொண்டு வச்சாச்சே. அப்புறம் அது அவுட். பண்ருட்டியார் சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு, இனி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கன்னு சொல்லியாச்சு. உண்மையில யாருமே இல்ல அவரோட. இல்ல திரு பன்னீர்செல்வம் வேறு சின்னத்துல போட்டிட்டா தானே திமுகவுக்கு நெருக்கடி. உதயசூரியன் சின்னத்திலே போட்டிட்டா அந்த எண்ணிக்கையை கொடுக்கறதுல திமுகவுக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது? பன்னீர்செல்வம் உதயசூரிய சின்னத்தில் அவர் போட்டி போடலாங்க, போடக்கூடாது நான் சொல்லல. டெக்னிக்கலா அதெல்லாம் பாசிபிள் தான். திமுக என்பதே வந்து அதிமுகவில் இருந்து புகலிடம் தேடி வந்தவர்கள் தான் நிறைய இருக்காங்க. இன்றைக்கும் அமைச்சரவையிலையும் அப்படித்தான் இருக்கு, பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப திமுக கட்சிக்காரங்களுக்கு அதுல அதிருப்தியா ஏற்படாதா என்ன? ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் வந்து இந்த முடிவை எடுக்காம ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா அவர் வகித்த பதவிகள், அவர் அடைந்த உயரம், ஒரு பெரிய உயரத்துக்கு போயாச்சுங்க. அதுக்கு பிறகு நமக்கு அரசியல் கைகூடி வரல. அது அவர் ஒரு 7 வருஷமா ட்ரை பண்ணியாச்சு. ஒன்னும் ட்ரை பண்ணாம இல்ல, 7 வருஷமா ட்ரை பண்ணிட்டாரு. அவர் பெரிதும் நம்பி இருந்த பாரதிய ஜனதா கைவிட்டதா இல்லையா? தொடர்ந்து அங்கதானே டெல்லியில் தானே ஒரு படையெடுத்து கொண்டிருந்தார். டெல்லி சுல்தான்களின் அரவணைப்பு கிடைக்கவில்லை. இப்போ டெல்லி சுல்தான்களையும் பகிச்சுக்கிட்டுலாம் திமுகவுக்கு போனோம். இல்ல கூடுதல் அட்வான்டேஜ் திரு பழனிசாமிக்கு. நீங்க திமுகவுக்கும் திரு பன்னீர்செல்வத்திற்கும் எந்த விதமான லாபமும் இல்லையா இந்த முடிவுனால? திமுகவுக்கு லாபம் இருக்குங்க. எங்க எதிரி கூடாரத்துல இருந்து ஒருத்தர் வந்து மீண்டும் உங்கள் ஆட்சி தான் சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தை பிறந்தால் வழிபிறக்கும் சொன்னா தமிழகத்துக்கே வழிபிறந்து விட்டது. முதலமைச்சர் 5 ஆண்டு வந்து நல்லா செஞ்சிருக்கிறாரு. இது திமுகவினர் அப்படி பேசும்போது அது மகிழ்ச்சி தாங்க. அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசையோடு மீண்டும் திமுக ஆட்சி மலரும்னு வேற. ஆனா ஜெயலலிதா அம்மா கட்சி விட்டு வரும்போது ஜெயலலிதா படத்தை அவமானப்படுத்தி வருது பன்னீர்செல்வம். ஆமா, நாங்க படம் எல்லாம் பிரசுரம் பண்ணிருக்கோம் தராசு பத்திரிகையில. அது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது 89 கட்சி இணைப்புக்கு பிறகு அப்படியே வந்து இரட்டையிலை சம்பந்தப்பட்ட ஓட்டு வங்கி ஒருமுகப்பட்டது. ஜானகியம்மாள் ஜெயலலிதா பிரிவு இருந்த போது ஜெயலலிதா அணியில கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஜானகியம்மாள் அணியில கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அது பன்னீர்செல்வம் ஜானகியம்மா அணியில் தான் இருந்தாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ப்ராபபிலி அக்னீஸ்வரன் ஆமான்னு சொல்லுவார். ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திமுகவுக்கும் மகிழ்ச்சிங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதிமுகவுக்கும் மகிழ்ச்சி. காரணம் வந்து ஓபிஎஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாரு. ஓபிஎஸ் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஓபிஎஸ் வந்து தன் மகனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட், அவ்வளவுதானா? ஒத்தே எம்எல்ஏ சீட் தானே? இவ்வளவு வருஷமா அதிமுக இருந்ததுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் தான் அவரோட லட்சியமா? தனியா போட்டி போட்டு சுயேட்சையா போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டலாம்ல? ஆர்கே நகர்ல வந்து டிடிவி ஜெயிச்சு காட்டினார்ல. சரி, உங்களுக்கு தெம்பு திராணி எல்லாமே இருந்திருந்தா தனியா தானங்க போட்டி போடணும். ஒரு சொந்த தொகுதி, அவங்க சொந்த ஊரு, அதுல தனியா போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதா? சரி, அப்ப நீங்க சொல்றதை இப்படி சம பண்ணி புரிஞ்சுக்கிறேன். திமுகவுக்கு லாபம், அதிமுகவுக்கு லாபம், ஓபிஎஸ்க்கு நஷ்டமா? அப்படிதான் நான் உண்மையிலே நினைக்கிறேங்க. ஏன்னா இது வந்து உண்மையா அரசியல் நகர்வுனா அவருக்கு நஷ்டம் தான். சரி பிரியன் சார், ஓபிஎஸ்க்கு தான் இதுல இழப்பு அதிகமா, திமுகவுக்கு அதிமுகவுக்கும் லாபம் அதுல? இல்ல, அவர் வந்து ஒரு மிஷனோட போறார். அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு. ஒரு மிஷனோட போறாரு. ஒரு மிஷன்னா ஐ திங்க் ஒரு மிஷன், ஒரு நோக்கத்தோட போறாரா? என்ன போறாருன்னா வந்து அவர் ஒருங்கிணைப்பாளராக ஒரு கட்சியில இருந்தாரு. அந்த இடத்துல மறுபடியும் தன்னை சேர்த்துக்கணும்னு சொல்றாரு. முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தராக இருக்காரு.
அது எடப்பாடி வந்து இவரை வெளில அனுப்புகிறார். அவருக்கு கட்சி அவர் பின்னாடி இருக்குது, இவரை வெளில அனுப்புகிறார். அதுக்கு ஒரு சட்ட ரீதியாக ஃபைட் பண்ணுறாரு, பல விதங்களில் சொல்லி பார்க்குறாரு. அதிமுக ஒன்றுபடுத்தணும்னு சொல்லி பார்க்குறாரு. அவர் சசிகலாவையும் உங்களையும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நீங்கள் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டீங்க, பொதுக்குழு முடிவு எடுத்துருத்துன்னு ஒரு விஷயத்தை எடப்பாடி சொல்லிட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துல இவர் மீண்டும் வந்து தன்னுடைய அந்த பழைய அந்த ஒருங்கிணைப்பாளர்ன்ற விஷயத்தை நிலைநிறுத்த வேண்டி சட்ட போராட்டம் நடக்குது. அப்போது ஒன்று நீங்கள் சட்ட போராட்டத்தில் வெற்றி பெறணும், இல்லை நீங்கள் அரசியல் ரீதியாக வெற்றி பெறணும். எதிர் ஏன்னா உங்களுக்கு நேர எதிராக லீகல் ஃபைட் இல்லைனா பொலிட்டிக்கல் ஃபைட். அப்போ வந்து அவர் லீகல் ஃபைட்டில் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் வந்து அது நிறையா வருடங்கள் கூட பிடிக்கலாம், சொல்ல முடியாது. அப்பீல் மேலே அப்பீல்லாம் போகும். அவருக்கு எடப்பாடிக்கு வந்து இப்போ பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால எல்லாமே அவருக்கு சாதகமான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவரை வந்து பாஜக கைவிட்டுட்டாங்க. இவரை வந்து நாங்கள் உங்களை எப்படியாவது ஏடிஎம்கேல சேர்த்து விட்றோம், இல்லை ஏதாவது என்டிஏல வந்து நீங்கள் சேர்ந்து கைவிட்டாங்க. ஏன் கைவிட்டாங்கன்னா எடப்பாடிக்காக கைவிட்டாங்க. ஈவன் பிரதமர் வரும்போது பொக்கே கொடுக்கறதுக்கு கூட இவர் அலோவ் பண்ணலைன்னா அப்புறம் என்ன சார் இருக்கு? அதுக்கு கூட இப்போ எடப்பாடிகிட்ட பர்மிஷன் கேட்டு அவர் முடி வேண்டாம் கூடாதுன்னு சொல்லவே அதையும் மறுத்திருக்காங்க பாஜகன்னா. அது ஒரு பாக்கியமாக கருதுறேன் கடிதம் எழுது. எந்த அளவுக்கு எடப்பாடியோட பேச்சை வந்து கேட்டுன்னு பாஜக இவரை வந்து அவமதிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு அது வந்து நிச்சயமா அவருடைய ஈகோக்கு ஒரு அடிதான, தன்மானத்துக்கு ஒரு அடிதான இது இருக்கலாம். அப்போ அவரு அனுமதிக்கல, பொக்கே வாங்குறதுக்கே அனுமதிக்கல, பூக்கடையில எல்லாம் சொல்லிட்டாங்களாம். அதான் ஒரு பாயிண்ட் இருக்கு, ரிசீவ் பண்றதுக்கு அனுமதிக்கல. அந்த பாயிண்ட் அவர் ரிசீவ் பண்ற குரூப்லயே அவர் இல்லை. அவர் அப்படி இருக்கும்போது எடப்பாடி சொல்லி அந்த நிலைமை வந்தபோது அவர் வந்து பொலிட்டிக்கலா ஃபைட் பண்ணணும், இல்லை லீகலா ஃபைட் பண்ணணும். லீகலா வந்து இமீடியட்டா அதுக்கு விடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ பொலிட்டிக்கலா நீங்க ஃபைட் பண்ணணும். பொலிட்டிக்கலா ஃபைட் பண்ணணும்னா நீங்க ஒன்று துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரியோட சேர வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் தாவேகா மாதிரி கட்சியோட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவேகாவில் போனால் இவருடைய இந்த 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், இவர் போய் விஜய்கிட்ட போனால் எதிர்பார்த்த ஒரு அந்த கௌரவம், அந்தஸ்து அல்லது ரெஸ்பெக்ட் போன்ற விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கிடைக்குமா தெரியாது. திமுக வந்து சரி அண்ணா பேரில் இருக்கிற கட்சியை விட்டு அண்ணா துவங்கிய கட்சிக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற எண்ணத்தில் அவர் போயிருக்கலாம். அந்த இடத்துல சரி நம்ம போகலாம். திமுக ஒரு தீய சக்தி ஜெயலலிதா சொன்னாங்களே, நம்ம அங்கே போகலாமா? எம்ஜிஆர்னு சொன்னார். எம்ஜிஆர் வாழ்க்கை முழுக்க 72க்கு அப்புறம் திமுகவை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பித்தார், நம்ம அதில் போக முடியுமா அப்படின்லாம் யோசிச்சா கூட அரசியலில் வந்து சில முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் ஒருத்தரை வீழ்த்தணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்காக நீங்கள் இறங்கி எப்படி வேணால் அடிக்கலாம். 2009 செந்தில் பாலாஜி போகிறதுக்கும், திரு அனிதா ராதாகிருஷ்ணன் போகிறதுக்கும், ஏவா வேலு போகிறதுக்கும், திரு சேகர் பாபு போகிறதுக்கும், திரு வைத்திலிங்கம் போகிறதுக்கும், திரு பன்னீர்செல்வம் போறதுக்குமான வேறுபாடு இவர் முன்னாள் முதல்வர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், அது அந்த ஸ்டேச்சர் தான் சிக்கலா இருக்கு. அந்த ஸ்டேச்சர் நிச்சயமா சிக்கலா இருக்கு. மற்றவங்கலாம் போறாங்க, நல்லா ஜம்முன்னு அங்கேயும் மந்திரியா இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க. ஆனா இவருக்கு அங்க போய் அந்த உரிய இடத்த வந்து கண்டுபிடிக்கணும், அவர் கொடுக்கணும். அவங்க அவர் ஸ்டாலின் வந்து கொடுப்பார். ஸ்டாலினை பொறுத்த மட்டும் மரியாதையா நடத்துவாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இவர் விஜய்கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்கல்ல, மரியாதை கிடைக்குமா கௌரவம் கிடைக்குமான்ட்டு. ஸ்டாலின்கிட்ட போனால் மரியாதையெல்லாம் எல்லாம் கிடைக்கும். எந்த இடத்துல அவரை பிளேஸ் பண்ணுவாங்கலாம் நமக்கு சொல்ல முடியாது. அப்போ இவருக்கு வந்து இந்த வாட்டி திமுக வந்து ஓரளவுக்கு வந்து அதிமுகவை டஃபாக ஃபைட் பண்ணி அவங்கள வீழ்த்துவாங்கன்னு இவர் நம்புறார், ஓபிஎஸ் நம்புறார். அப்போது அந்த வீழ்த்துற இடத்துல இவர் போய் இருக்கணும்னு நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தணும், அவர் வீழ்த்தணும்னு நினைக்கிறார். அப்படி பலவீனப்படுத்தி வீழ்த்தினா கட்சியில் இவர் மீண்டும் ஒருங்கிணைப்பாளராக போக முடியுமா? அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக இவர் வந்து திமுகவில் சேர்றாரா? திமுகவில் சேர்ந்தால் அவர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பையனுடைய பாலிடிக்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ அவருடைய பாலிடிக்ஸ் கூட இன்வால்வ் ஆகிருக்கலாம், சொல்ல முடியாது. சரி கடைசியில் ஓய்வு வரும்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும்போது மந்திரியாக கூட ரிட்டையர் ஆகலான்னு அவர் நினைக்கலாம். எல்லாருமே ஆசை வந்து இறுதி வரை இருக்க தானே செய்யும். பவர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். பவர்ன்றது உங்களை வந்து கீழே வந்து படுத்து உருள சொல்லணும், உங்களை படுத்து உருண்டு இன்னொருத்தர் கால் பக்கம் போக சொல்லணும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, பவர் அப்படிப்பட்ட பவர். அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் வந்து திமுகவில் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் என்னார்னா ஷாம் சார் சொல்கிற மாதிரி அவர் ஹீ லூஸ் இஸ் ஆல் இஸ் ரைட்ஸ், அந்த கிளைம் எல்லாம் விட்டுருவார். அதிமுக பக்கமே அவர் இனிமேல் எட்டி பார்க்கவே முடியாது. இல்லை அதில் இனிமேலும் அந்த லீகல் ஃபைட்டை பண்ணால் வெற்றி கிடைக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருந்தால் அதை தொடர்ந்து இருக்க அதற்கான வாய்ப்பு வந்து உறுதியாக வந்து அவருக்கு இன் ஃபேவர் ஆஃப் ஓபிஎஸ் வந்து அந்த தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் அதில் வந்து அதை நம்பி போக முடியாது ஆக்சுவலாக. அப்போ பொலிட்டிக்கலாக தான் வீழ்த்தணும். இப்போ ஜெயலலிதா ஜானகியை வந்து பொலிட்டிக்கலாக தான் வீழ்த்தினாங்க, பொலிட்டிக்கலாக வீழ்த்தி தான் வந்தாங்க. அப்புறம் ஜானகியை வித்யாமட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களில் பொலிட்டிக்கலாக தான் வீழ்த்தணும். இப்போ ராமதாஸ் வந்து ரொம்ப பிடிச்சார்னா அன்புமணியை பொலிட்டிக்கலாக தான் வீழ்த்தணும். அதுதான் ஒரே வழியாக இருக்க முடியும். நான் தான் தலைவர்லாம் சொன்னார்னா பொலிட்டிக்கலாக தான் வீழ்த்தணும். தட் இஸ் த ஒன்லி வே. இந்த கோர்ட்டு அதெல்லாம் நம்பி நீங்கள் இந்த பதவிகள், கட்சி பதவிகளெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. அது ஆதரவு இருக்கணும். நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தான் அந்த கேடர் உங்களை ஆதரிப்பான். ஸோ இவர் வந்து உதயசூரியனில் போனார்னு வச்சுக்கோங்களேன், அதை மறந்துடணும், அந்த கிளைமை மறந்துடணும்.
ஆனால் இவருக்கு வேற வழிகள் இருக்கு. இவர் ஒரு சின்ன அமைப்பு ஆரம்பிச்சு இவர் போனார்னா திமுகவோட போனார் வச்சுக்கோங்க, அந்த அமைப்பு வந்து திமுகவோட ஒரு கூட்டணி வச்சிருக்க வச்சுக்கோங்க. அப்போ அவங்க சொல்ற மாதிரி உதயசூரியன் சின்னத்தில் நிற்காம ஒரு சுயேட்சை சின்னத்தில் நிற்கலாம். அப்படி சுயேட்சையில் நின்று அதுக்கப்புறம் எடப்பாடி வீழ்ந்த பிறகு அந்த 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 சூழலில் வந்து அந்த கட்சியை வந்து நம்ம ஏதாவது ஒரு எடப்பாடியை தள்ளிட்டு உள்ள போகிறதுக்கான முயற்சிகள் செய்யலாம். சுயேட்சையா நின்று சுயேட்சை சின்னத்தில் உதயசூரியன் இல்ல சுயேட்சை சின்னத்தில் ஒரு சிறு அமைப்பு ஆரம்பிச்சு சுயேட்சை சின்னத்தில் நிற்கிற மாதிரியான வாய்ப்பு. அதுலேயே வந்து உதயசூரியன் தான் நிற்கணும்னு சொன்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சிறு குரூப்பை ஒரு சிறு கட்சி ஆரம்பிச்சு ஒரு உதயசூரியன் சின்னத்தில் இல்லாமல் சுயேட்சை சின்னத்தில் நின்னா நாளைக்கு எடப்பாடி வீழும்போது அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறதுனால அவர் வந்து அந்த கிளைமை வந்து இழந்துட மாட்டார். ரெண்டு லாபம், ஒன்று திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தவும் முடியும், அதிமுகவுக்கு உரிமை கோரவும் முடியும். சுயேட்சை உதயசூரியனில் போகக்கூடாது, திமுக சேரக்கூடாது. ஆனால் என்ன கண்டிஷன்ஸில் அவர் உள்ளே போய் பேசியிருக்காரு நமக்கு தெரியாது. அவருக்கு இருக்கிற வாய்ப்பு மீண்டும் வந்து அதிமுகவில் ஏதோ ஒரு கிளைம் பண்ணி நம்ம உள்ளே போகணும்னு நினைச்சாரு. அம்மா இருந்த கட்சி, அம்மாவோட நம்ம வளர்ந்த கட்சி, அம்மா நம்மளை பதவியில் வச்சு அழகு பார்த்த கட்சி, நம்ம அங்கெல்லாம் போய் தீரணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு முடிவில் இருந்தார்னா அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலாம். திமுகவில் சேரக்கூடாது, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கக்கூடாது, திமுக ஆதரவோட சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்படலாம் சுயேட்சை சின்னத்தில். அப்போது எடப்பாடி இந்த தேர்தலில் வீழ்ந்தார்னா அப்போ அந்த கட்சியை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்கலாம். அப்போது தினகரனோட உதவியை கூட தேடலாம். தினகரன் வந்து எடப்பாடியை முழுசாப்பும் ஏற்றுப்பார சொல்ல முடியாது, ஏற்றுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போவே வந்து ஒரு கம்பல்ஷனில் தான் உள்ளே போயிருக்கார். அப்போ அந்த மாதிரி சூழலில் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பார்ட்டியை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கலாம். அது இவர் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியாது. இவருக்கு என்ன மாதிரி திமுகவில் பேசப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த சூழலில் தான் அவர் இருக்கார். அப்போ அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாயிடுது, அவர் எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு திமுகவோட உதவியை நாடிட்டார் அப்படின்னு தீர்மானிச்சு. அது வந்து உதயசூரியனில் நின்னா எடப்பாடி வந்து அவரை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி தீய சக்தின்னு சொன்ன திமுகவில் சேர்ந்துட்டார் பார்த்தீங்களா அப்படின்னா அதுவே வந்து அவருக்கு பின்னாடி போகிற ஏடிஎம்கே ஓட்டை வந்து குறைச்சிரும். அதனால அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் வந்து பாஜக சின்னத்திலே நிற்காம அவர் சுயேட்சையில் நின்றுறாங்க. ஆக்சுவலாக எம்பி எலெக்ஷன்ஸில் இந்த பாயிண்ட்ல தான் அவர் ஒர்க் பண்ணுவார் நினைக்கிறேன். அதில் தான் யோசிப்பார் நினைக்கிறேன். ஆக்சுவலாக திரு அக்னீஸ்வரன், திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு திரு ஓபிஎஸ் நினைச்சிருந்தா அதுல ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறாரா திமுகவுடைய ஆதரவை கொடுத்ததன் மூலமா? சார், அனைவருக்கும் வணக்கம். சார், இன்னைக்கு அந்த சட்டமன்றம், அதாவது நீதிமன்றம், சட்டமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் அதாவது மக்கள்கிட்ட நின்று பெற்ற நீதி, அது மாதிரி சட்டமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் கிடைத்த நீதியை விட இன்னைக்கு தான் சார் அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி கிடைத்த நாளாக நான் பார்க்கிறேன். ஒன்னு. ரெண்டாவது, நான் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சரிடம் என்னால் கேட்க முடியாது. ஆனால் எனக்குள் நான் கேட்கிறேன், அதை மக்களும் புரிந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை போய் பார்த்திருக்கிறாங்களே, இது அதிமுகவினுடைய உரிமை மீட்பு குழு போய் பார்த்திருக்கிறதா அல்லது இல்ல நாங்கள் கூட்டணிக்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் போய் பார்த்திருக்கிறாரா? எண் 1. 2, நீங்க நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு, தேர்தல் ஆணையத்தில் போட்ட வழக்கு எல்லாம் நிலுவையில இன்னும் இருக்குமா அல்லது சட்டமன்றத்தில் நீங்கள் இன்றைக்கு பேசியதற்கு பிறகும் அந்த வழக்குகளை தொடர்ந்து நடத்துவீங்களா இல்ல இன்றோடு அந்த வழக்குகளை இனிமேல் தொடர மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? 2. 3, நீங்க இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பேசிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது முன்னாடியே திரு மருது அழகராஜ் அண்ணன் அவர்கள் போனாங்க, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் போனாங்க, திரு மனோஜ் பாண்டியன் அண்ணன் அவங்க போனாங்க. நான் கேட்கிறேன், இவங்கெல்லாம் போனாங்களே, இவர்களை எல்லாம் அனுப்பி வைத்தது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களா அல்லது திரு ஓபிஎஸ் அவர்களும் பிற்காலத்தில் இங்குதான் வருவார் என்று யூகித்து அவர்களாகவே போயிட்டாங்களா சார்? 2. இப்படி எல்லாம் இந்த கேள்வி எல்லாம் இருக்கும்போது இப்ப கூட்டணி கட்சியா அல்லது அதிமுக உரிமை மீட்பு குழுவா? இல்ல அக்னீஷர், நீங்க 2 சார் இங்க பாருங்களேன், தொடக்கத்தில் என்ன சொன்னீங்கன்னா, சொல்லுங்க சார்.
தொடக்கத்தில் என்ன சொன்னீங்கன்னா இன்றைக்கு அதிமுகவுக்கு நீதி கிடைத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு கேள்விகளுக்கு அங்க இடமே இல்லையே. நீங்க சுதந்திரமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், எந்த விதமான நெருடலுமே இனிமே ஓபிஎஸ்னால இல்லைன்னு இருக்கலாமே. ஏன் இவ்வளவு கேள்விகளையும் அவர் கேட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் ஓபிஎஸ்? நான் என்ன கேட்கிறேன்னா, மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் பேசும்போது சொன்னாங்க, நான் அதுக்காகத்தான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டேன். பிரியன் சார் சொல்லும்போது சொன்னாங்க, என்ன அதிமுகவில் தானே முதலமைச்சரா இருந்தாங்க 3 முறை திரு ஓபிஎஸ் அவர்கள், அண்ணா வளர்த்த கட்சி தானே, திமுகவுக்கு தானே போயிருக்கிறாரு. நான் பிரியன் சாருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் அண்ணா வளர்த்த கட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல், 8வது வள்ளல், ஜெயலலிதா அம்மா அவங்கெல்லாம் தீய சக்தி என்று அண்ணாவை சொல்லவில்லை, அவர்கள் கலைஞர் கருணாநிதியைத்தான் சொன்னார்கள். அந்த கட்சி தான் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறது. அந்த கட்சியோட போய் நீங்க சேர்ந்திருக்கிறீங்களே, எல்லாரும் சேர்ந்திருக்கிறீங்களே, இந்த கட்சி தானே உங்களை 3 முறை முதலமைச்சர் ஆக்கி விட்டுச்சு சார். 2 இன்னொன்னு பாப்போம் சார், தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் பேசிய பதிவுகள் என்னைக்கா இருந்தாலும் 1952 1921 மாண்டே எவ்வளவு பெரிய கவர்னரா இருந்தாலும் அந்த ஐயா அப்பாவு ஐயா இன்னைக்கு கவர்னர் அந்த இதுல இருந்து இறங்கினார்ல, அது 21 ஆளுநரா இருந்தவருடைய சீதனமாக வந்தது. அப்படிப்பட்ட இதுல என்னைக்கும் அது அவை குறிப்புகள்ல இருக்கும். நான் கேட்கிறேன், அந்த சட்டமன்றத்தில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியுடன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடன் அப்படின்னு சொல்றீங்களே, திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சரா வருவாருன்னு சொல்றீங்களே, ஏப்பா என்னப்பா, ஏன் உங்களை கட்சி இந்த அளவுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு வர வைத்திருக்கிறது என்றால், சார் உப்பிட்டவரை உள்ளளவு நினை சார். ஒரு ஒன்றிய கவுன்சிலர் என்ன வாய்ப்பு இருக்கு? எந்த மாவட்ட செயலர் யாராவது போயிருக்காங்களா சார்? இல்ல வேறு என்ன வாய்ப்பு? அதிமுக வாய்ப்பு இருக்கு, அதிமுகவுக்குள் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்லிட்டாரு. பாஜகவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதை செய்யல. என்டிஏக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளவும் இல்லை. ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்ல, இந்த தேர்தலுக்கு ஏதோ ஒரு முடிவை திரு பன்னீர்செல்வம் எடுக்க வேண்டிய நிலைக்கு தானே தள்ளப்பட்டிருக்கிறார். காலம் கடந்ததற்கு பிறகு சார், நம்ம சூரிய நமஸ்காரம் கண்கட்ட பிறகு நம்ம செய்வதை போலதான் நான் பார்க்கிறேன். கலைஞர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியே தூக்கி எரிஞ்ச போது அவர் நீதிமன்றத்துக்கு போகல சார், பொதுக்குழுவை கூட்டல சார், சட்டமன்றத்தில் நின்றார் சார், கட்சி ஆரம்பிச்சார், நின்றார், வென்றார். அந்த கட்சியில் 3 முறை முதலமைச்சராக இருந்த நீங்கள் தனி கட்சியும் ஆரம்பிக்க மாட்டேன், பொதுக்குழுவையும் கூட்ட மாட்டேன், நான் நீதிமன்றத்தையே நான் நாடுவேன் என்றால் எந்த ஒரு தேர்தல் ஆணையமும் உள்கட்சி அரசியல் விஷயத்துல தலையிட முடியுமா சார்? மரியாதைக்குரிய தராசு சியாம் சார் அவர்களுக்கு தெரியாதா சார்? 2 சார், இதெல்லாம் திரு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள். ஆனால் இன்றைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அடியேன் வைக்க வேண்டிய சில கற்பனை கேள்விகள் கூட வச்சுக்கோங்க. நான் நினைக்கிறத நான் மக்களுக்காக நான் கேட்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அம்மா அவர்களையும் நீங்கள் சேர்க்கவே மாட்டேன் என்று சொன்னீர்கள். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களுக்காக அந்த இயக்கத்தில் இருந்து அவரை நம்பி உரிமை மீட்பு குழு அதெல்லாம் போனார்களே, அவர்களெல்லாம் நீங்கள் அன்பு கரம் நீட்டி நீங்கள் அணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்கள் எதிர்பார்க்கிறது. பல பேர் பேசுகிறார்கள், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், எங்களுக்கு இது என்று யாரெல்லாம் எல்லாரும் போயிட்டாங்களே, யார் இருக்கா சேர்க்கிறதுக்கு? நீங்க எம்எல்ஏ எம்பி அப்படி கிடையாது சார். எம்எல்ஏ எம்பி போன எல்லாம் பதவியில இருந்தவங்க தான் சார் போயிருக்கிறாங்க. ஆதரவு என்ற ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவர்களையெல்லாம் இல்ல இதுக்கு நீதி கிடைத்த நாள் அதிமுகவிற்கு, ஆகையினால அவர்களையெல்லாம் அவர் அணைத்துக் கொள்ள வேண்டும். இது 1. 2 மைத்ரேயன் போயாச்சு, மனோஜ் பாண்டியன் போயாச்சு, வைத்திலிங்கம் போயாச்சு, ஐயப்பன் போவதற்கான சமிங்கை எண்ணை காமிச்சாச்சு, சுப்ரத்னம் ஏற்கனவே போயாச்சு, அன்வர் ராஜா போயிட்டாரு, இல்ல ஓபிஎஸ் ஆதரவாளரா சொல்றாரு, மருதழகராஜ் போயாச்சு. கடைசியா திரு பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. நேரடியா இணையறாரா இல்ல கட்சி மாதிரி ஆரம்பிச்சு ஆதரவு கொடுக்க போறாரு? நீங்க
யாரை கொண்டு வந்து அதிமுகவுக்குள்ள சேர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அரவணைக்கணும்னு சொல்றீங்க? யாராவது 1-2 பேர் சொன்னா அவருக்கு நேரடியா போய் சேரும்ல தகவல். இவர்கள் உடனே அரவணைப்பார் சார். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நான் நீங்க சார் 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 இருங்க சார், இருங்க சார், இருங்க சார், பிரியன் சாரு சபீர் சாரு அப்படியே முன்னாடி கொண்டு வந்து பதில போடுறீங்களே. நான் கார்த்திகேயன் சார் கேட்டிருக்கேன், சொல்லிடுறேன் சார். சொல்லி முடிங்க. இவங்க போனவங்க எல்லாருமே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தவங்க தானே சார்? சரி. இல்லாதவங்க எல்லாம் அங்கங்க இருப்பாங்கல்ல சார், பதவியிலே இல்லாதவர்கள். இல்ல நான் இவங்களோட இருக்கிறவன் ஆதரவு. குன்னம் ராமச்சந்திரன் கூட அரசியலை விட்டே ஒதுங்கிட்டாரு, அவரை கூட சேர்த்துக்கலையா சார்? குன்னம் ராமச்சந்திரன் பொது வாழ்வியை விட்டே யாரையும் ஒதுங்கலாம் வேணாம், அவரையாவது சேர்த்துக்கலாமே. ஆமா ஆமா, நீங்க வந்து எந்த நோக்கத்துக்காக அதிமுக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இன்னைக்கு இது ஒண்ணு சார், இது மட்டும் சொல்லிடு சார். இப்ப அதிமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம், உசிலம்பட்டி, போடிநாயக்கனூர் இங்கெல்லாம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு கோடாரி என்பது இரும்பு, அந்த கோடாரிக்கு உள்ளுக்கு வந்து ஒரு கட்ட மாதிரி ஒண்ணு தேவைப்படும். அந்த கோடாரிக்கு தேவைப்படுவது மரம். எந்த மரத்திலிருந்து அந்த கோடாரி செய்யப்பட்டதோ அதன் குட்டி மரத்தையே வெட்டலாமா? இதுதான் என் கேள்வி. அதிமுகவிலிருந்து வளர்ந்துட்டு அதிமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா திமுகவில் இருந்து அழிப்பதற்காகத்தான். அந்த திமுகவே இன்னைக்கு கட்சியில சேர்ந்து திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் சார், இது எந்த விதத்துல சார் இது அரசியல்? அரசியல் செல்வாக்கு புரிதல். திரு ஷபீர், திரு பன்னீர்செல்வம் திமுக ஆதரவு நிலை எடுத்ததுனால அதிமுகவுக்கு பாதிப்புன்னு உணர்றாரா திரு அக்னீஸ்வரன்? அதுதான் அவருடைய பேச்சின் வெளிப்பாடா இருக்கா? அதாவது 10 வருடங்களுக்கு முன்னாடி நடக்காத விஷயங்கள்லாம் வந்து 26ல நடக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னாரு கலைஞர். அப்போ நடக்கல, இப்போ நடக்குது. தேன் கலந்த பால்ல விழுந்துருச்சு. 10 ஆண்டுகள் பலாப்பழமே விழுந்துருச்சு. இப்போ பலாப்பழம் விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம நீங்க 9 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அந்த வாக்குல இதே பிப்ரவரி மாதத்துல தான் தர்ம யுத்தம் நடக்குது. அந்த தர்ம யுத்தம் நடக்கும்போது சசிகலா போயஸ் கார்டன்ல சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவர்கள் ஒருவர் பார்த்து கொண்டார்கள், சிரித்து கொண்டார்கள் அப்படின்னாங்க இல்லையா. இப்போ 9 வருடங்கள் கழித்து ஒருவர் பார்த்து சிரித்து கைக்குலுக்கி அணைத்து எல்லாமே நடக்கிற காட்சிகள் என்பது அரங்கேறுகிறது. ஓபிஎஸ்ஸுக்கான பொலிட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். அவர் வந்து அதிமுகவை மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு போனார், தர்ம யுத்தம் நடத்தினார். தர்ம யுத்தம் தானாக நடத்தியிருந்தா பரவாயில்ல, யாரோ ஒருவர் சொல்லி தர்ம யுத்தம் நடத்தினாரு. நீங்கள் போங்க அம்மா சமாதியில் போய் உட்காருங்கன்னு துக்ளக் குருமூர்த்தி சொன்னதை கேட்டுட்டு அவர் போய் அங்கே உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான என்ன இது இருக்கோ, என்ன சொல்றது, அவர் மீது அந்த கவனம் என்பது இருந்துச்சு. ஷாம் சார் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய டால் லீடரா இருந்தாரு, அவருடைய பாப்புலாரிட்டி, மக்கள் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு என்பது அவர் கூட இருந்துச்சு. ஆனால் அதை எல்லாம் எந்த இடத்துலையும் அவரால் கேபிட்டலைஸ் பண்ண முடியாத ஒரு சூழல். மறுபடியும் அவர் வந்து ராஜ்பவனில் வித்யாசாகர் ராவ் கைக்குலுக்கி வச்சு கவர்மெண்ட்ல வந்ததுக்கு பிறகு அந்த வாய்ப்பையும் அவர் வந்து தவற விட்டார். சரி, அவர் தான் வந்து வாய்ப்புகளை நழுவ விடுகிறாருன்னா கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ணல. அப்போ எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்க. கடைசியாக அவருக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரன் அண்ட் ஓபிஎஸ் ஒரு காம்போவா ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையின் சசிகலாவும் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணும்போது அது ஒரு பிளாக்கா இருந்துச்சு. அதுல பாஜக உள்ள போந்து அந்த பிளாக்கை உடைச்சிட்டாங்க. அண்ட் ரெண்டாவது, இவருக்கும் பாஜகவை நம்பி தான் இவர் இருந்தார். இவருடைய அரசியல் நம்பி அவர் இல்லை, இவருடைய செல்வாக்கை அவர் நம்பி இல்லை, இவர் கூட இருக்கிறவங்களை நம்பி இல்லை. இவர் பாஜக அவரை கரை சேர்த்துரும், ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்னு இருந்தாரு. பாஜகவை நம்பியதால் அவர் கைவிடப்பட்டார். கடைசியில் அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கடிதம் எழுதினாரு. என்ன கேட்குறேன் நான் என்ன கேட்டுட்டேன்? ஒரு அப்பாயின்மெண்ட் தானே கேட்டேன். அவர் பிரதமர் வரும்போது ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே கேட்டேன். அதுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, நயினார் நாகேந்திரனுக்கு மொபைல் ஃபோனில்
சாட்சிகளை எல்லாம் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் காட்டக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னா அவருடைய அரசியல் எவ்வளவு பலவீனமாக மாறிவிட்டது. அது பலவீனமா இல்ல எவ்வளவோ முயற்சி பண்ணார் அதிமுகக்குள்ள போறதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்கல, பாஜகவும் அவரை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணலன்னு அவர் மீது குறைந்தபட்ச சிம்பத்தி கூட வராதா? இல்ல, எப்படி வரும் உங்களுக்கு சிம்பத்தி இருந்த காலகட்டம் என்பது அவர் தர்ம யுத்தம் நடத்தின அந்த காலகட்டம் அவருக்கு இருந்த சிம்பத்தி. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த சிம்பத்தியை வந்து அவர் தான் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா அதை மாத்தி இருக்கணும். நீங்க இன்னைக்கு வந்து அவரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னா கட்சிக்குள்ளேயே இபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடி என்பது இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு யார் கட்சிக்குள்ள இருந்து அவரை ஓபிஎஸ் விட்டுறாதீங்க, அவர் திமுக பக்கம் போனா நமக்கு ஒரு பாதிப்பு, அவர் பின்னாடி இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவர் பின்னாடி வந்து கட்சிக்காரங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, அது நமக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்பட்டு விடும் சொல்ற அளவுக்கு யார் இருக்கா? எல்லாரும் பேசணும், யாருமே இல்லையே. இல்ல சீனியர் தலைவர்கள் போய் திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு செங்கோட்டையன் எல்லாரும் போய் திரு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக குறித்து வலியுறுத்தணும்னு அவங்க தரப்புலே சொல்லப்பட்ட செய்தி. ஒருங்கிணைந்த அதிமுக குறித்து வலியுறுத்தினாங்க, அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அதிமுக வெறும் ஓபிஎஸ் முன்னிலை அப்படின்னு கிடையாது இல்லையா? ஓபிஎஸ் அதுல ஒரு ஃபேக்டர், அதுல ஒரு பார்ட். ஆனால் ஓபிஎஸ் உடைய தனிப்பட்ட அரசியல் என்னவாக இருக்கிறது, தனிப்பட்ட செல்வாக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க அந்த இடத்துல அவருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து சுருங்கிருச்சு. ஒன்றிய அரசாங்கம் அவரை முழுக்க கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து முதல்வர் வாக்கிங் போகும்போது முதல்வரை போய் பார்க்கிறாரு, ஒரே நாள்ல 2 முறை முதல்வரை சந்திக்கிறாரு. அது எல்லாமே வந்து பாஜகவை மேலும் கோபப்படுத்தி இருக்கிறது. நீங்க இந்த பக்கம் பேசிட்டு இருந்தவர் திடீரென்று நேர் எதிராக பாஜக எதிர்க்கின்ற ஒரு கூட்டணியோட நீங்க போய் பேசுறீங்க அப்படின்னும் போது அவரை வந்து கழட்டி விட்டாங்க. அதுதான் நடந்திருக்கிறது. நீங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒரு கூட்டணியில போனாங்கன்னா அந்த கூட்டணியுடைய தாக்கம் என்பது வேறு விதமாக இருக்கும். அவரு அமமுகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு கூட்டணியில் சேர்வது திரு தினகரனுக்கு எளிது. அதிமுகக்குள்ள போகணும்னு நினைக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு அந்த அகாமடேஷனை கொடுக்க மாட்டாங்க. இல்ல, அதிமுகக்குள்ள போகணும்னா ஒரு சாதாரண தொண்டரா போகணும்ல ஓபிஎஸ் விரும்பல. அவருடைய இது என்னன்னா ஸ்டேட்டஸ்கோ. 2017-18 என்ன ஸ்டேட்டஸ்கோ இருந்துச்சு, அவர் ஒருங்கிணைப்பாளராக உள்ள வரணும் அப்படின்னு விரும்புறாரு. அந்த கோரிக்கை அவர் பிஜேபி கிட்ட வச்சிருக்காரு. அந்த கோரிக்கை பிஜேபி ஏற்க முடியாது. பிஜேபி வந்து இபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு பேசும்போது இபிஎஸ் சொன்னது, நான் டிடிவி தினகரனை ஏத்துக்கிறேன், கூட்டணிக்குள்ள வரட்டும், ஆனா ஓபிஎஸ் ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பிஜேபியாலேயே அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர முடியல, அவருக்கு எதுவும் பண்ண முடியல. அதுதான் வந்து இதுல உதாரணம். இது ஃபேக்ட் இல்ல. இங்க சிக்கல் வந்து பன்னீர்செல்வமா திரு எடப்பாடி பழனிசாமியா? சிக்கல் என்பது பன்னீர்செல்வம்க்கு என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு கேட்கிறேன் நானு. நீங்க என்ன, வாட் இஸ் ஹிஸ் பாலிடிக்ஸ்? அவரை நீங்க அதிமுகல மீண்டும் கொண்டு வருவதால் மீண்டும் ஒரு குழப்பம் வரும். அது பாஜகவுக்கு தான் நல்லது, அதிமுகவுக்கு அதுல என்ன லாபம்? நீங்க வந்து அதிமுகல ஒருங்கிணைந்த ஒரு தலைவராக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர, வேர் இஸ் ஹிஸ் பாலிடிக்ஸ் என்ன? அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் திமுக போயிட்டாங்க, அவருடைய ஆதரவாளர்கள் யாருமே அவர் கூட இல்ல. அப்போ அவருடைய அரசியல் என்பது ஒண்ணுமே இல்லாம போனதுனால் இப்ப வேற வழி இல்லாம ஓபிஎஸ் அங்க போயிருக்காரு. சரி, டிடிவி தினகரன் வந்து பாஜக கூட்டணியோட போனது வந்து ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய செட்பேக். அவருடைய ஆப்ஷன்ஸை லிமிட் பண்ணிட்டாங்க. ஒன்னு ஓபிஎஸ் வரணும்னா என்டிஏக்குள்ள வரணும், அவங்க என்டிஏ கொடுக்கிற சீட்ல நிக்கணும். ஒண்ணு நீங்க பலாப்பழம் சிம்பல்ல மீண்டும் நில்லுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாஜக சிம்பல்ல நில்லுங்கன்னு வாங்க. அதை விட வந்து ஓபிஎஸ் மேல நான் வந்து திமுகலயே போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். திரு ஷாம், திரு ஓபிஎஸ் ஒரு தனிநபர் அப்படின்ற அணுகுமுறையோடு அதிமுகவும் ஒரு முக்குளத்தோர் சமூகத்துடைய முக்கியமான ஆளுமை தலைவர் அப்படின்ற அணுகுமுறையோடு திமுகவும் பார்க்கிறாங்களா? பொதுவாக வந்துங்க சமுதாயத்துல பிறப்பதுனாலேயே அந்த சமுதாயத்தோட லீடரா மாற முடியாதுங்க. அவங்க சமுதாயத்துக்காக செஞ்சிருக்கணும், ஐக்கானா இருக்கணும். டாக்டர் ராமதாஸ் வன்னியர் ஐக்கானா செஞ்சிருக்காருங்க. இன்னைக்கு வேணா அவரோட நிலைப்பாடுகள் மாறுதலா இருக்கலாம், பழையதெல்லாம் நினைச்சு பார்க்கணும்ல. சசிகலாமா முக்குளத்தோர் ஐக்கானுங்க, கம்யூனிட்டிக்கு செஞ்சிருக்காங்க. ஓபிஎஸ்லாம் ஐக்கான்லாம் கிடையாதுங்க. அவரு வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அப்படி வேணா எடுத்துக்கிடலாம். அப்போ ஓபிஎஸ் போறதுனால முக்குளத்தோர் ஓட்டு வங்கி அப்படியே திமுக வந்துடும் அப்படிங்கிற கால்குலேஷன் அவங்களும் போட மாட்டாங்க. அதுல சில இடைஞ்சலும் இருக்கு. சில ஊர்களில் வந்து முக்குளத்தோருக்கும் மற்றவர்களுக்கு இடையில வந்து நிறைய உரசல்கள் இருக்கு. திமுக ஓட்டு வங்கியை பாதிச்சிடும். அது அவங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்தவரையில ஏன் சந்தோஷப்படுறாங்கன்னா, அதிமுக கேம்ப்ல இருந்து ஒருத்தர் அவர் வந்து நம்மளை வாழ்த்தி பேசுறாரு. இன்னைக்கு முதலமைச்சரே வந்து நன்றி தெரிவிக்கிறாருங்க. எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிறாருல. இல்ல, அது
அது வரவேற்கக்கூடிய அம்சம்தான் திமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா. ஆனா ஒரு தென் மாவட்டத்துல ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், முன்னாள் முதல்வர், அந்த கட்சியினால புறக்கணிக்கப்பட்டவர்ங்கிற அடிப்படையில அந்த சமூகத்து வாக்குகளும் வரும் அப்படின்ற கணக்கு திமுகவுக்கு இருக்கவே இருக்காதா? சமூகத்து வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும், அதை என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா யாருக்கு ஆதரவாக இருக்குங்கிறதா உங்க கேள்வி இல்லையா? ஆமா, அது சசிகலாவுக்கு தான் ஆதரவா இருக்கும். அவங்க இப்போ கேண்டிடேட் போட்டாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு விழும். இல்ல டிடிவிக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் அவர் தனி கட்சி தொடங்கி இவ்வளவு வருஷம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு எப்படி அது ஆதரவாக முடியும்? அதுக்கான வாய்ப்பு தெரியலையே. ஓபிஎஸோட பிரச்சனை என்னங்க? அரசியல் இல்லாம அவரால் இருக்க முடியாது, அதான் பிரச்சனையா? இல்ல ஷபீர் அந்த கேள்வி கேட்டேன். இவ்வளவு நாள் நீதிமன்றத்திற்கு, தேர்தல் ஆணையத்திற்கு தனிப்பட்ட முறையில எந்த நிபந்தனையும் இல்லைன்னு அவர் ஆதரவாளர்கள் காஞ்சிபுரத்துல பேசி கூட முயற்சி பண்ணியாச்சு. அதிமுகக்குள்ள போவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு கதவு அடைக்கப்பட்டு விட்டாச்சு. நம்பியிருந்த பாஜகவும் கைவிட்டாச்சுங்கிற ஒரு நிலையில தானே திமுக பக்கம் சார்பு நிலை எடுத்திருக்கிறாரு. அப்படின்ற அவர் மீதான அனுதாபம்ங்கிறது குறைந்தபட்ச வாக்குகளா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பிஜேபி முழுக்க கைவிட்டுருச்சுன்னு இல்லைங்க, எனக்கு நன்றாகவே தெரியும். ஓபிஎஸ்க்கு நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க, கடைசியா கவர்னர் ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. அவர் அதை விரும்பல, இல்லைன்னா அவரோட மகனுக்கான சீட் அப்படின்னு அவர் பார்த்திருக்கலாம். அது அவரோட சொந்த கணக்கு தான். ஆதரவாளர்களுக்கு சீட்டு பெற்றுத்தர வேண்டிய நிர்பந்தம் கூட இப்ப அவருக்கு இல்ல, ஏன்னா ஆதரவாளர்களே இல்ல. ஓகே, சரி பிரியன் சார், தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் சமூக வாக்குகள்ங்கிறது திரு ஓபிஎஸ் மூலமாக திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் மீது அவ்வளவு ஒரு ஐக்கானா கருதக்கூடிய ஒரு தன்மை இல்லை. அதிமுகவை விட்டுட்டு போறாரே அப்படிங்கிற அதிருப்தியும் இருக்குன்னு ஷாம் சார் சொல்றாரு. இல்லை, அதாவது ஓபிஎஸ் பின்னாடி அந்த கம்யூனிட்டி ஓட்டு நிற்கிறதா இல்லையான்றது இங்கே பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் அவங்களுக்கான தலைவராக இருக்காருன்றது இங்கே முக்கியம் கிடையாது. அந்த கம்யூனிட்டி ஏன் எடப்பாடி பழனிசாமி மேலே கோபமாக இருக்காங்கன்றதான் இங்கே முக்கியம். ஆக்சுவலாக அது சசிகலாவுக்கு தான் போகுன்றாரு. இல்லை, அப்படி போகாது. அது எப்படி போகும்னா யார் எடப்பாடியை தோக்கடிக்கிற லெவலில் இருக்காங்களோ அவங்களுக்கு போகும். எடப்பாடியை வீழ்த்தணும்னு அந்த கம்யூனிட்டி நினைக்குதுன்னா அது யார் எடப்பாடியை தோக்கடிக்கிற லெவலில் இருக்காங்க? இன்னைக்கு திமுக தான் இருக்குது, வேற யார் இருக்கா? ஸோ திமுகவுக்கு தான் அந்த ஓட்டு போகும். இவர் போனார்னா நிச்சயமாக அது கூடுதலாகவே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எடப்பாடியை வீழ்த்தணும்னு தான் அந்த கம்யூனிட்டி நினைக்குது. நம்ம அவங்க கம்யூனிட்டி ஆட்களை எடப்பாடி பழி வாங்கிட்டார். யாரை பழி வாங்கிட்டார்? தினகரனை பழி வாங்கிட்டார், சசிகலாவை பழி வாங்கிட்டார், ஓபிஎஸ் பழி வாங்கிட்டார். ஒரு காலத்தில் அதிமுக அந்த கம்யூனிட்டி சொந்தம் கொண்டான ஒரு கட்சியாக இருந்தது. அந்த கட்சியில் ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க அந்த தலைவர்களை. ஒரு பக்கம் அது யாரை சிஎம்மாக அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஒருத்தர் கொண்டு வச்சாங்களோ அந்த அம்மாவே இவர் ரொம்ப இதாக பேசிட்டார், விமர்சனம் பண்ணிட்டார். அதெல்லாம் அவங்களுக்கு கோவம் இருக்குது. இன்னொன்று 10.5 அது கொடுத்த போது அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற சிலர் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருந்தது. வெளிப்படையாகவே வேண்டாம் சொன்னார். அப்போ அந்த கம்யூனிட்டிக்கு ஏதோ ஹார்ம் பண்ணுறது, இன்னொரு கம்யூனிட்டிக்கு நல்லது பண்ணுறது வேற விஷயம். இன்னொரு கம்யூனிட்டியை ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை எடப்பாடி பண்ணியிருக்கும் போது அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை எடப்பாடி ஏற்கனவே ஒதுக்கி தள்ளி ஓரங்கட்டி தூக்கி அடித்த போது அப்போ அந்த கம்யூனிட்டி யார் தூக்கி அடிக்கப்பட்டாரோ அவர்கள் போய் எடப்பாடிகிட்ட சேர்ந்தா கூட இல்லை நீங்கள் போய் சேர்ந்தா பரவாயில்ல, நாங்கள் அவரை பழி வாங்கியே தீர்வோன்னு அந்த கம்யூனிட்டி இருந்தால் யார் எடப்பாடியை தோக்கடிக்க முடியும்? அந்த லெவலில் யார் பொலிட்டிக்கலாக இருக்காங்களோ, அது ஓபிஎஸ் எங்கே இருக்காரோ, சசிகலா எங்கே இருக்காரோ, இல்லை தினகரன் எங்கே இருக்காரோ, அதெல்லாம் பார்க்காம அந்த கம்யூனிட்டி எடப்பாடி நமக்கு எதிராக இருக்கார், அவரை தோக்கடிக்கணும்னா அது திமுகவால் தான் முடியும்னா அது திமுகவுக்கு போகும். ஓகே, திரு அக்னீஸ்வரன், தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தணுன்ற அடிப்படையில் ஒன்று திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்கு, இல்ல தனித்து போட்டி சசிகலா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவர் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னா எப்படியும் அந்த சமூகத்துடைய வாக்குகள், தென் மாவட்டத்து வாக்குகள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பக்கம் வராதுங்கிறது தானே யதார்த்தமா இருக்கு. சார் ஒரு விஷயம் சார், திரும்ப திரும்ப அதாவது எல்லா இடங்களிலும் அது ஒரு மூளைச்சலவை செய்வதை போல ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு அதில் 100% நம்பிக்கை இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள், சசிகலாமா இவங்கெல்லாம் ஒரேதான் இருப்பதனால அந்த மக்கள் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கிறார்கள் என்கிற பிம்பம் இருக்கு இல்லையா, அது பொய்யான பிம்பம், புனையப்பட்டது. ஆனா உண்மை அது இல்ல சார். இல்ல ஃபேக்ட் தானே சார். வாக்கு வரல, அப்படி இப்படி கட்டுறாங்க.
இல்ல இல்ல வாக்கு வரலன்னா 2021 வந்துச்சுல அதே இது இப்ப சரியாயிடுச்சுல 2026 வரும் பெர்செப்ஷனை விட்டுருவோம் சார். பெர்செப்ஷன் உறுதி இல்ல ஒரு நொடி அக்னீஸ்வரன் இனிமே வராது 26ல நடக்க போற 2 மாசம் கழிச்சு நடக்க போற தேர்தல்ல வராதுங்கிறது பெர்செப்ஷன். அது ஒப்பீனியன் டிஃபர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். நாம எதுல இருந்து பேசுறோம்? 21ல இருந்து பேசுறோம், 24ல இருந்து பேசுறோம், ஃபேக்ட்ல இருந்து பேசுறோம், நடந்ததுல இருந்து பேசுறோம். அதை தானே உதாரணமா எடுத்துக்க முடியும். இப்ப கரெக்ட். ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஆனால் நான் இப்படி கேக்குறேனே, இவங்களெல்லாம் இவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சி விட்டு போயிட்டாங்க, ஆனா அதனால அந்த மக்களும் போயிருவாங்கன்றது எதை சொல்றீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, நான் இப்படி கேக்குறேனே, இந்த கேள்விக்கு மரியாதைக்குரிய பிரியன் சார் பதில் சொல்லட்டும். அவர் ஆட்சியில் இருக்கிற போது அந்த முக்குளத்தோருக்கு அவர் என்ன ஆணைகளை வழங்கி பாதுகாத்தார் சொல்லுங்க. ஆகையினால அதுக்குள்ள போக வேண்டாம் சார். எல்லா ஒரு கேள்வி கேக்குறேன் எல்லா மதத்தினரும் இருப்பாங்க. ஒரு கேள்வி உங்ககிட்ட ஒரு கேள்வி. சரி, சசிகலானாலையும் ஓபிஎஸ்னாலையும் தினகரனாலையும் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் வராது அப்படின்னா தினகரனை கூட்டணிக்குள் மீண்டும் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? 2 பேரை விட்ட மாதிரி, சசிகலாவை விட்ட மாதிரி, ஓபிஎஸ் விட்ட மாதிரி தினகரனையும் விட்டு ஏன் கடைசி வரைக்கும் அவ்வளவு எதிர்ப்பாக பேசின ஒரு நபரை நீங்க உள்ள கொண்டு வந்து அகாமடேட் பண்ணணும்? சார் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் சார், தேர்தலை சந்திக்கிறார் சார், இதுவரைக்கும் அரசியல்ல சுழண்டு கொண்டே இருக்கிறார் சார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2024 மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்டா சார் சேர்ந்தாரு. அவர் மேல என்ன இவ்வளவு கரிசனம்? தினகரன் மேல அவர் தனி கட்சி தொடங்கினா என்ன, அரசியல்ல தொடர்ந்து இயங்கினா உங்களுக்கு என்ன சார் கரிசனம்? ஏன் நீங்க அகாமடேட் பண்றீங்க? 21ல அவர் கணிசமான தொகுதிகளில் அதிமுக வெற்றியை பாதிப்புக்கு உள்ளாக்கினார். இப்ப ஓபிஎஸும் இல்லைன்னா அந்த இடைவெளியை எப்படி நிரப்புறதுங்கிறதுனாலதான் தினகரன் முக்கியமாக பட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. எல்லாருக்குமே அரசியல்ல கணக்குகள் இருக்கும்ல சார், பாதிப்புகள் இருக்கும்ல சார், அந்த பாதிப்புல இருந்து படிப்படிகள் இருக்கும்ல சார். எல்லாமே அதே மாதிரி இருக்குதுன்னா திமுக கூட காங்கிரஸ் இவ்வளவு நாள் இருக்கவே கூடாது. அதே மாதிரி திமுக காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணியே இல்லையா வச்சிருக்காங்கல்ல. ஓகே, பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். சமமா 117 இதாச்சுல. திரு ஷபீர், தென் மாவட்டத்து வாக்குகளை வச்சு திமுக ஓபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தி போடும் கணக்குல லாபம் இல்லையா அவங்களுக்கு? இல்ல, திமுக போடுகின்ற கணக்குல வேற யாருக்கும் எந்த லாபமும் வந்துவிடக் கூடாது இந்த தேர்தல்ல அப்படின்றத மனசுல வச்சு எதிர்த்தரப்பு, அது தாவேகாவாக இருந்தாலும் சரி, அது என்டிஏவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, யாருக்கும் எந்த விதத்திலும் அங்க போய் அகாமடேட் ஆயிட்டு அந்த 1000-2000 ஓட்டை கூட அவர் அந்த பக்கம் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அதனால இந்த கூட்டணிக்குள்ள இடம் இல்லை என்றாலும் அவங்க வலிய எல்லாரையும் இந்த கூட்டணிக்குள் எப்படியாச்சும் அகாமடேட் பண்ணிடணும் அப்படின்னு பாக்குறாங்க. 2 விஷயங்கள் இதுல இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அமமுக வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு முக்குளத்தூர் ஓட் கன்வர்ஷன் என்டிஏ பக்கம் நடக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. 2வது உங்களுக்கு சவுத்ல மைனாரிட்டிஸ் உடைய ஓட்டும் ஸ்பிளிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தாவேகாவனால. அப்போ இதை எப்படி நம்ம பிரிட்ஜ் பண்றது? இப்ப இதை எப்படி காம்பன்சேட் பண்றது அப்படின்னா அங்கேயும் போவோம். அப்ப இதை எப்படி காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. வேற கம்யூனிட்டிஸ் வாக்குகளை நாம முழுக்க எடுக்க முடியுமா அப்படின்றது. அதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் பயன்படுத்துவாங்க. முழுக்க இது ஒரு தேர்தல் உக்தி தான். அதுல ஓபிஎஸ்க்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் தானே. இப்போ ஓபிஎஸ்க்கான அடையாளம் என்ன? he is in no man's land மாதிரி இருக்காரு. இவர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னா இப்ப கட்சியே அவரே போய் திமுகவில் சேர்ந்து விடுகிறாரா, அல்லது ஆதரவு மட்டும் கொடுக்கிறாரா, அல்லது மர்ஜர் அப்படின்ற மாதிரி கொண்டு வராரா அப்படின்றதும் பார்க்கணும் நாம. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.